பயிர் கழிவுகளை மண்ணுக்கு திருப்பி அளிப்பதே மூடாக்கு. மண்ணை வளமாக்கி பயிர்களை செழித்து வளர செய்யும் மூடாக்கு தொழில்நுட்பத்தின் ரகசியங்களை பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அனைத்தையும் மக்க வைக்கும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட மண்ணை உயிரோடு வைத்திருந்தால்தான் விவசாயமும் விவசாயிகளும் மக்களும் செழிப்பார்கள். மண் நமக்கான உணவுகளை விளைவித்து கொடுக்கும்போது அந்த மண்ணுக்கு நாம் சாப்பாடு தருவது மிகவும் முக்கியம். தாவரத்தின் கழிவுகளே அந்த தாவரத்திற்கு உணவு. அதாவது பயிர் கழிவுகளை நிலத்திற்கே திரும்பி அளித்தல். இயற்கையில் கழிவு என்று எதுவும் கிடையாது. மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. தாவரத்திற்கு 16 வகையான சத்துக்களுக்கும் மேம்பட்ட சத்துக்கள் தேவை. அதில் 6 பேரூட்டச்சத்துக்களையும் 6 நுண்ணூட்டச்சத்துக்களையும் 10 அடி வரை மண்புழுக்களை உள்வாங்கி தாவரங்களுக்கு கொடுக்கும். ஆனால் 10 அடி ஆழத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சத்துக்களை வெளியே எடுத்து தருகின்ற ஆற்றல் கரையான்களுக்கு மட்டுமே உண்டு. மண்ணுக்குள் 100 அடி ஆழத்திற்கும் மேல் பயணிக்கும் திறமை கொண்ட கரையான்கள் கீழே இருக்கும் சத்துக்களை மேலே கொண்டு வந்து தாவரத்திற்கு கொடுக்கும். மேலே இருக்கும் சத்துக்களை கீழே கொண்டு போய் கொடுக்கும். இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் தாவரங்கள் பிரமிப்பூட்டும் வகையில் செழித்து வரும். அதற்கு முதலில் மண்ணில் கரையான்களுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டும். அந்த தொழில்நுட்பத்திற்கு பெயர்தான் மூடாக்கு. மூடாக்குக்கு எந்த செலவும் கிடையாது. நம்ம வீணா போற இந்த இலை சருகுகள், காய்ந்தது, பச்சை இலை, இதையெல்லாம் ஒரு செடியை சுற்றி ஒரு 1/2 அடி 3/4 அடி உயரத்துக்கு மூடாக்கு போட்டோம்னா அது எந்த அளவுக்கு அது மக்கி உரமாகி உள்ள அந்த மண்ணை மட்டும் எப்படி வளப்படுத்துறதுன்ற டிப்பை நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன் பாருங்க. இது இந்த மூடாக்கு போட்டு ஒரு 3 மாதம் கூட ஆயிருக்காது. இந்த மூடாக்கு அந்த இலை சருகு தான் இந்த மாதிரி இந்த இலைகள் போட்டது தான், இந்த குச்சிகள் போட்டது தான். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு மக்கி எப்படி இருக்குது. இதில் எல்லா சத்தும் உங்களுக்கு நுண்ணூட்டங்கள், பேரூட்டங்கள், இடையூட்டங்கள் எல்லாமே இதில் இருக்கும். இது ஆல் ஸ்பைசஸ் செடி. இந்த செடி அவ்வளோ வெளிதான் முதல்ல வளராது. ஆரம்ப கட்டத்தில் பெருசாக வளராது. அதுக்கப்புறம் வளர்ச்சி பெருசாக இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு நாங்கள் எதுவும் நட்டதோட சரி வேறு எதுவுமே இல்லை. நட்டதுக்கு பிறகு இது மாதிரி மூடாக்கு 2 முறை போட்டிருப்போம் மூடாக்கு. இப்போ பாருங்கள், இது இன்னொன்று விட தண்ணியும் பெரிய ஏதாவது போய் பாருங்கள், ஈரத்தை எப்படி அப்படியே வச்சுருக்கு பாருங்கள். ஒரு முறை தண்ணி பாய்ச்சோம்னா ஒரு 15-20 நாளைக்கு இந்த ஈரம் அப்படியே இருக்கும். அப்போ 20 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி பாய்ச்சினா போதும். வேறு எந்த வேலையும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. இதுக்கு எதுக்கு கடையில் நகையை வச்சு வாங்கி யூரியாவையும் காம்ப்ளெக்ஸையும் சல்ஃபேட்டையும் கண்டதையும் வாங்கி எதுக்கு கொட்டணும்? எப்போ நம்ம உணவுகள் விழிப்படைவாங்கன்னே தெரியல. மூடாக்கு மாதிரி ஒரு அருமையான தொழில்நுட்பம் கிடையவே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உகந்த தொழில்நுட்பம். இதை அனைத்து உணவர்களும் ரொம்ப கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வளமான மண் என்றால் அதில் 25% காற்று, 25% நீர், 45% கனிமங்கள், 5% அங்கக கரிமம் இருக்க வேண்டும். 5% அங்கக கரிமம் இருக்க வேண்டும் என்றால் அங்கு மண்புழு, கரையான், எறும்பு உள்ளிட்ட உயிரினங்கள் இருக்க வேண்டும். அதற்கு மூடாக்கு இருந்தாலே அந்த அதிசயம் தானாகவே நடக்கும். நிலத்தின் மேல் இலைத்தழைகளை மூடாக்காக போடும்போது அங்கு ஒரு இருப்பிடம் உருவாகிவிடும். மூடாக்கை தூக்கி பார்த்தால் கரையான்கள், மண்புழுக்கள், எறும்புகள் உள்ளிட்ட உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். இந்த உயிரினங்களே நிலத்தை உழுது கொடுக்கும். டிராக்டர் போல் கரையான்கள் நிலத்தை சத்தமில்லாமல் உழுது மூடாக்கு தலைகளை, சத்துக்களை மக்க வைத்து மண்ணுக்குள் சேர்த்துவிடும். கீழே இருக்கும் சத்துக்களை மேலே கொண்டு வந்து சேர்த்துவிடும். இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகிவிட்டால் மழை பெய்தாலும் அந்த கட்டமைப்பு உருகுலையாமல் அப்படியே இருக்கும். பெய்யும் மழை நீர் கரையான்கள் தோண்டிய வழியில் பூமிக்கு அடியில் செல்லும். இதையே டிராக்டரில் உழவு ஓட்டினால் மண்ணின் கட்டமைப்பு முழுவதும் அழிந்துவிடும். மண்ணானது நமக்கான உணவுகளை விளைவித்து கொடுக்கும் போது அந்த மண்ணுக்கு நாம் சாப்பாடு தருவதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கிக் கொள்ளலாம். மூடாக்கு போடுவதற்கு தேவையான தழைகளை உற்பத்தி செய்ய நேப்பியர் புல் பயிரை விளைவித்து அதை கட்டுக்கட்டாக கட்டி நிலப்பரப்பில் அடுக்கி விடலாம். இதுபோன்று செய்வதன் மூலம் மண்ணில் அங்கக கரிமம் அளவை உயர்த்துவதற்கு பேருதவி செய்யும். நெய்ப்பியர் புல் மட்டுமல்ல, நெல், வைக்கோல், தென்னை மட்டை, ஓலைகள், கரும்பு தோகை, மர இலை கழிவுகள்,
போன்ற பயிர் கழிவுகளை நிலத்திற்கே திரும்பி அளிக்கலாம். பயிர்களுக்கு மத்தியில் வளரும் செடிகளை பிடுங்கி அதையே மூடாக்காக பயன்படுத்தலாம். மூடாக்கு மூலம் உழவில்லா வேளாண்மையை சாத்தியப்படுத்தி அதிக மகசூலை அறுவடை செய்து காட்டியவர் உலக இயற்கை வேளாண்மையின் தந்தை மசானபு புகோகா. மூடாக்கு இடுவதால் நிலத்தில் உள்ள நீர் ஆவியாவது தடை செய்யப்படுகிறது. களை செடிகள் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. மண்புழுக்களுக்கு புகலிடமாகிறது. மண்ணின் பௌத்தீகத்தன்மை மேம்படுகிறது. செய்வது ஒரு பணி, ஆனால் நடப்பது 4 நன்மைகள். இதற்கு பெயர்தான் பூமி தாய்க்கு போர்வை என்று குறிப்பிடுகிறார் இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார். காடுகளை உயிரோடு வைத்திருப்பதும் மூடாக்குதான். காட்டுக்குள் யாரும் ரசாயன உரம் போடுவதில்லை, பூச்சிக்கொல்லியும் தெளிப்பதில்லை. ஆனால் செடி, கொடி, மரங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து இருக்கின்றன. காடுகளுக்குள் சிங்கம், மான், புலி, கரடி போன்ற இவ்வளவு உயிரினங்கள் இருந்தாலும் காடு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்த இன்னொன்று அங்கு இருக்கிறது. அதுதான் இயற்கை. இயற்கையான மூடாக்கு மூலம் காட்டில் இயற்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செய்வதுதான் இயற்கை வேளாண்மை என்று அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார் நம்மாழ்வார். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.